ஹாய். காலையில் எழுந்து வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வாடி வெள்ளி கடை வெள்ளிங்கிறதுனா ஆடி பூரம் வேறு இன்றைக்கி சரின்னு எல்லாம் போட்டு முதல் நாளே விளக்கெல்லாம் விளக்கி வச்சாச்சு. அப்புறம் கோலம் போட்டுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து விளக்குக்கு இதுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அந்த சொம்புக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்டு அதில் மாவிலையெல்லாம் வச்சுருவேன். அப்புறம் பலகையெல்லாம் வதக்கி கழுவிட்டு அதுக்கும் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு வீட்டில் மாங்காய் பறிச்சிருந்தது, பழுத்திருந்துச்சு அப்படியே. சரி, நான் அதையே கொஞ்சம் நைவேத்தியத்துக்கு அதை மட்டும் வச்சுட்டு மாம்பழத்தை வச்சுட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு. இதெல்லாம் இது சாம்பிராணிலாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இந்த பூ பாருங்கள், நந்தியாவட்டை பூ. இது அடுக்கு நந்தியாவட்டை நிறைய பூக்கும். ஆனால் நம்ம காலையிலே ஏஞ்சி பறித்தா தான் அதெல்லாம் இருக்கும் செடியில், இல்லைன்னா இருக்காது. வழியில் இருக்கிறதுனால எல்லாம் பறிச்சிட்டு போயிடுவாங்க. சரின்னு காலையிலே ஏஞ்சி அதையும் பறிச்சிருவேன். பறித்து எல்லாத்தையும் வச்சாச்சு. அப்புறம் என்ன, நம்ம கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பாலை காய்ச்சிட்டு இந்த பாத்திரம் ஒன்று போட்டிருப்பேன், பித்தளை பாத்திரம், அதில் தான் இப்போல்லாம் பால் காய்ச்சறது. சரிண்ணா, அதில் பாலை காய்ச்சிட்டு கீரை ஃப்ரெஷ்ஷாக முளைக்கீரை இருந்துச்சு, அதில் சிகப்பு கீரையும் இருந்தது. ரெண்டுத்தையும் தண்டெல்லாம் வச்சுட்டு கீரையை மட்டும் கடைஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் அந்த கல் சட்டியில் வேக போட்டாச்சு. அந்த தண்ணியே 2-3 கீரை தான் சிகப்பு கீரை இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியே சிகப்பாக தான் இருந்துச்சு. சரி, நான் அதையும் வச்சுட்டு இந்த கல் சட்டியில் பாருங்கள், அது வந்து அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கும். அந்த கல் சட்டியில் சூடு கொஞ்சம் நேரம் வரைக்கும் சூடு இருக்குது. ஆஃப் பண்ணியும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த நம்ம இப்போ ஒன்று பேசலான்னா, இப்போ 20 ஆண்டுகள் பணி முடித்த ஆசிரியர்களுக்கெல்லாம் டெட்டு தேர்வு வைக்கிறாங்களே, அது சரியான்னு தோணுதான்னு சொல்லுங்கள். தேவைதான்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், தேவையில்லைன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.